நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல எழும்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. காலைல சீக்கிரமாகவே எழும்பி தோரணமலை போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். எழும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா, சரி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா திருச்செந்தூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வருஷத்தில் ஒரு டைம் தான் போய் முருகரை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்போவுமே அடிக்கடி போகிறது. இப்போ இந்த வருஷம் என்னன்னு தெரில, ரொம்ப நாளாக கேப் ஆயிடுச்சு. அதனால் ஏன்னா ஏப்ரல் மேல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏப்ரல் மேலே திருச்செந்தூர் செம்ம கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை நம்பிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போகலை. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் பிளான் தான். அதில் ஒரு 10 மணிக்கு மேலே பிளான் போட்டு உடனே வீட்டில் சோறு புளியோதரையும் கொஞ்சம் எள்ளு பொடியும் ரெடி பண்ணிவிட்டு வர்ற வழியில் திருநெல்வேலியில் வடையும் வாங்கிட்டு வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் மத்தியானம் சாப்பாடுமே பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது ஃபேமிலியோட வேனில் வந்தாலும் சரி, நாங்கள் வரும்போதும் சரி, சாப்பாடு கொண்டு வந்தோன்னா இந்த கோயில்கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த கோயில்கிட்ட முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. சூப்பராக இருக்கும். நல்லா நிழலில் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஆறு ஓடுது, குளிக்கணும்னா குளிச்சுட்டு நல்லா கிளம்புறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மரத்தை இல்லை, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க நிழலில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு கிளம்புனாங்க. நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர்றப்போ பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பாப்பாளுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்து பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருந்தது, நோட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா அங்கே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். அந்த இங்கே திருநெல்வேலியில் அகழ்வாராய்ச்சி நடக்கலையா, அந்த இடம். நாங்கள் கூட இன்னும் ஒரு நாள் போகலை, கண்டிப்பாக போகணும். அப்புறம் திருநெல்வேலியில் இருக்க பூ மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பூ வாங்கினேன். நாம் வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுக்கும் போக போகிறோம், ஒரு பெரிய பழமையான கோயிலுக்கு. பிள்ளையாருக்கு அருகம்புல், அப்புறம் வீட்டில் உருளியில் போடுறதுக்கு ரோஜா பூவும், அப்புறம் ஒரு 2 கவரில் மல்லிகைப்பூ வாங்கியிருந்தேன். 50 ரூபாய்க்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு தலையில் கட்டி வச்சுக்கிறதுக்கு எனக்கும் பாப்பாவுக்கும், இன்னொன்று வந்து முருகருக்கு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வைக்கிற பூவை கட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோயில் தான் போகிறோம். அதனால் கோயிலுக்கு போகிறப்ப வச்சுக்கலாம். அப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே முருகருக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஏரல் பக்கத்தில். இங்கே நம்ம ஊர் சைடு இருக்கவங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் ஆறுமுகமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். இங்கே வந்து 2300 வருஷம் பழமையான ஒரு விநாயகர் கோயில். இந்த ரொம்ப விசேஷமான கோயில். ஏன்னா பிள்ளையாருக்குன்னு முதல்ல தனி கோயில் கட்டினது இந்த இதுதானா. இதுக்கான ஸ்தல புராணம்லாம் போன தடவை வந்தபோது படிக்க முடிஞ்சுது. இந்த தடவை பார்க்கும்போது ஒரு சின்ன இதுதான் இருந்தது. ஆனால் அதுலேயும் அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை. ஆனால் அவங்க ஒரு ஸ்கேன் கொடுத்துருந்தாங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாம் தெரியும், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பழமையான கோயிலாம், ஔவையார்லாம் வச்சு பாடப்பெற்ற ஒரு பாடல் ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட வரலாறு வந்து இதாக இருக்குது. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார். நாங்கள் வந்து ஒருத்தங்க சொல்லி தான் இங்கே வந்தோம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தோம், ஜனவரி மாதம் வந்திருந்தோம். வந்தப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக இன்னொரு தடவை போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த தடவை கண்டிப்பாக திருச்செந்தூர் போகும்போது இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா நட சாத்தி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. நம்ம வரும்போதே கிளம்பி வரும்போதே லேட் ஆயிடுச்சா, 3 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து நட திறக்கிற டைம் பார்த்திங்கன்னா 5 மணி. ஆனால் அன்னைக்கு நாங்கள் போனோன்னு பார்த்திங்கன்னா ஐயர் வந்து வர லேட் ஆயிடுச்சு. ஒரு 6 மணி இருக்கும், அந்த மணிக்கு தான் நட திறந்தாங்க. அப்புறமா அங்கே சாமி கும்பிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு கோவில். நீங்களும் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இது வந்து அந்த கோயிலோட தேர். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு 2 தேங்காவும் அருகம்புல்லும் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு இந்த கோயிலை ஒரு 11 டைம் சுற்றணும். சுற்றி வந்துட்டு நம்ம வேண்டுதல் வைக்கணும். நம்ம வேண்டுதல் வந்து நடந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம வேண்டி தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நாங்களும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே இருந்தது. திருச்செந்தூரில் கூட்டத்துக்கு இப்போ சொல்லவே வேண்டாம், நல்ல கூட்டமாக இருந்தது. வந்ததுமே பார்த்திங்கன்னா முதல்ல கோபுர தரிசனம். கோபுரம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இல்லைன்னா ஃபுல்லாக கம்பு அதுமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வேலை முடிஞ்சோடனே பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கும்பாபிஷேக டேட் வேறு நெருங்கிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஆர்ச் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு உடச்செல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் வேலை முடியலை. அப்புறம் இது பழைய கார் பார்க்கிங். அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் செவுறு கட்டி செடிகள்லாம் வச்சு விட்ருக்காங்க. இது செடிகள் வைக்காமல் சும்மா காலியாக வச்சாலே மக்கள் வந்து கொஞ்சம், அதாவது ரூம் எடுக்க முடியாதவங்க, இல்லை கோயில் பிரகாரத்தில் தங்கணும்னு வர்றவங்க வந்து இந்த இடத்துல தங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இனி செடி இதெல்லாம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர்றவங்கள வந்து இதில் இருக்காதீங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. சரி பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்களாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கோயில் பிரகாரத்தில் தான் தங்கியிருப்போம். இப்போ தான் வந்தால் ரூம்பெல்லாம் எடுக்கிறோம். ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வரும்போதும் சரி, அப்புறம் ஹஸ்பண்ட் கூட வரும்போதுமே நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கூட நிறைய டைம் கோயில் பிரகாரத்துலலாம் தங்கியிருப்போம். அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.
சரி ஓகே இப்போ அதை மாதிரி கட்டிட்டாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, கோயில்கிட்ட உட்கார விட்றாங்களா இல்லை நைட்டானா அதை விட்டு கிளம்பணும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அப்புறம் நாங்கள் வந்து எப்போவுமே வந்தோன்னா ஃப்ரீ தரிசனத்தில் தான் முருகரை பார்க்க போவோம். இன்றைக்கும் வந்ததுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லைனோன்னு குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கவுண்டர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களே, அந்த இடங்களுக்குலாம் போகிறப்போ சுத்தமாக கூட்டமே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. சரி அதனால் நம்ம ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம், ஃபுல்லாக லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து வரும்போது 7 மணிக்கு வந்து முருகருக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். அந்த டைமில் வந்தோமா நல்ல கூட்டம் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓரளவு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வள்ளி குகை கிட்ட இந்த மணிக்கு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது கடல் அரிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடல் வந்து எப்போவுமே வள்ளி குகை வரைக்கும் வரும். அவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடல் அதாவது கடலுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி கல் அடுக்கி வைக்கும்போது அப்புறம் இது வந்து நடப்பாதை, அதாவது கோயிலுக்கும் கடற்கரைக்கும் இடையில உள்ள நடப்பாதை, அதையும் ஃபுல்லாக விரிவுபடுத்தும் போது கடல் வந்து இன்னொரு பக்கம் வந்து அரிக்கத்தான் செய்யும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற இடத்த வந்து அரிச்சிட்ருக்கு. ஆனால் நான் இது சொல்லணுன்னா என் ஹஸ்பண்டே திட்டுவார், உனக்கு அதிகமாக தெரியுமான்னுட்டு. எனக்கு என்னவோ அது அப்படி தான் தோணுது. ஆனால் எப்படின்னு தெரியல, எல்லா முருகருக்கு தான் தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அபிஷேகம்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நின்று லைனுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியுமே நல்ல கூட்டம். அதுக்கப்புறமே சாமி கும்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இங்கேருந்து பார்க்குறதுக்கு, அதுவும் இந்த வேல் வழியாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கோபுரம் இந்த பக்கமும் நல்லா இருந்தது. சூப்பராக போய் முருகர் முன்னாடி நல்ல ஒரு தரிசனம், நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குலேருந்து வெளியே வந்தாச்சு. பள்ளியறை தரிசனமும் இன்றைக்கி கிடச்சிது. நம்ம லாஸ்ட்டாக போனோம் இல்லையா, அதனால் பள்ளியறை தரிசனமும் கிடச்சிது. நல்லா பார்த்துட்டு அப்புறமா வெளியே வந்துட்டோம் கோயிலேருந்து. இது வந்து இந்த கந்தா போற்றின்னு இருக்குமே அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. இது கடற்கரை பக்கத்துலலாம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் கும்பாபிஷேக டேட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வருது. எப்படி தான் வேலையை முடிப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்புறமா நாங்கள் வந்து கடற்கரைக்கு வந்தோம். கடல்கிட்ட போகலை, ஏன்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு கால் நினைக்கக்கூடாது இல்லையா, அதுவும் டைமும் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியே கோயிலெலாம் விட்டு வரும்போதே மணி 9:30 தாண்டிடுச்சு. அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா கடலில் வந்து அந்த சோளப்பொரி, அந்த பொரியெல்லாம் போட்டு காரப்பொரி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்கள்ல, பானிபூரியெல்லாம் போட்டு, அது வேணும்னு சொன்னாங்க. அதனால் அதில் ஒன்று வாங்கிக்கிட்டு குமரன் வேர்க்கடலை கேட்டான், அவனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரையிலலாம் வந்து தூங்குவோம். அப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு டைம் வரணும். கொஞ்சம் இனிமேல் வந்து பாப்பா வந்து 10th படிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவள் ஸ்கூல் கொஞ்சம் 10th முடிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து கடற்கரையில் ஒரு நாள் நல்லா தங்கிட்டு போனோம். பாருங்கள், எல்லாம் கோயிலெலாம் எல்லாம் மூடிட்டாங்க, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்தோம். வெளியவே வந்துட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பி தான் ஆகணும், இல்லைனா கூட கொஞ்சம் தங்கிட்டு போகலாம். அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கும்பாபிஷேகம் வந்து ஜூன் 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த நம்ம அன்னதான மண்டபம் இருந்தது இல்லையா, அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இந்த ஹோமம்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த மண்டபம் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணி அழகாக இருந்தது. நம்ம தென்காசி கோயிலில் இருந்ததுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதே மாதிரி நினைக்கிறேன். அதை மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தூண்லாம் வச்சுருந்தாங்க, இன்னுமே அதை ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஜூன் 7ஆம் தேதி இல்லைனா அதான் ஜூன் மாதம் வந்தாலே இது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். நல்ல வேலையெல்லாம் முடிஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி பார்க்கலாம், நம்மளும் முடிஞ்சால் கும்பாபிஷேகத்துக்கு வரலான் இருக்கோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் தங்கியிருக்கோம். இந்த மண்டபம் இருக்குல்லையே, இந்த இடத்துல கோயிலில் சாப்பாடு பொங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு இருந்த இடத்த தான் இப்போ நம்ம மக்களை உட்கார கூட விட மாட்டேங்க. அந்த அளவுக்கு எல்லாமே தள்ளி வந்துட்டோம் கோயிலை விட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு காளான் ஆர்டர் பண்ணியிருந்தா, நான் ஃப்ரைட் ரைஸு, குமரன் தோசை வாங்கியிருந்தான். அவங்க அப்பா வந்து ட்ரைவ் பண்ணுங்கிறதுனால எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு டீ மட்டும் குடித்தாங்க. அப்படி குடிச்சிட்டு கடைகளில் பனங்கிழங்கு இது இருந்ததுன்னா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். பனங்கிழங்கு கடை இல்லை. அப்புறம் பட்டாணி கேட்டோம், அதுவும் இல்லை. உப்பு கடலை மட்டும் கிடச்சிது. அதில் மட்டும் ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருநெல்வேலியில் ஒரு ஸ்டாப் போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து சேர்ந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.